டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சரியா ஒன்றிய செயலாளர் இன்றைய தினம் முத்தமிழறிஞர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய 7வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செல்லப்பாண்டியினுடைய தலைமையிலே இன்றைக்கு மௌன ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞருடைய திருவுருவப் படத்துக்கு மலரஞ்சலியும் கலைஞருடைய திருவுருவச் சிலைக்கு மலர் மாலையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களாலும் இன்றைக்கு அணிவிக்கப்பட்டு தலைவர் கலைஞரை நாங்கள் இன்றைக்கும் நினைவிலே வைத்துக் கொள்வோம், தலைவர் கலைஞர் புகழ் பாடுவோம், தலைவர் கலைஞர் தந்திருக்கிற இந்த இயக்கத்தை தலைவர் தளபதியினுடைய தலைமையிலும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையிலும் கட்டி காப்போம் என்று இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். வரவேற்க தகுந்த ஒன்று. ஏன்னா அவங்க ஆட்சியிலையும் எடப்பாடி படம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போடுமையானால் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதாவினுடைய பெயரை அவர்கள் வைத்தார்கள். ஆனால் அது சட்ட மசோதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மீண்டும் நாங்கள் அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தோம். அதையும் கவர்னர் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருப்பி அனுப்பினார். அதற்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றத்திலே, அதாவது தலைவர் கலைஞருக்காக மட்டுமல்ல, கழகத்தினுடைய மற்ற நிர்வாகிகளுக்காக அல்ல, ஜெயலலிதாவுக்கும் சேர்த்து நாங்கள் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று வாதாடி பெற்றிருக்கிற இயக்கம்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம். எங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞருடைய புகழ் பாட வேண்டிய இந்த நேரத்திலே நாங்கள் தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்டுகிறோம். எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் எங்களுடைய தலைவருடைய பெயரை சூட்ட வேண்டுமோ அதை சூட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம் விமர்சித்த CV சண்முகத்துக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. வரவேற்க தகுந்த ஒன்று. தமிழ்நாடு 11.19 வளர்ச்சி விகிதம் பாரத பிரதமர் மோடியால தான் தமிழ்நாடு வளர்ச்சி விகிதத்தில் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபி அறிக்கை விட்டுருக்காங்க சார். பிஜேபி மாநில ஆளுகின்ற அந்த மாநிலங்கள் எல்லாம் மோடி அவர்களாலே அந்த வளர்ச்சி விகிதத்தை எட்ட முடிந்ததா? இல்லையே. எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே தான் நாங்கள் அந்த வளர்ச்சி விகிதத்தை எட்டியிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய உழைப்பு, எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற உழைப்பு, அவருடைய முயற்சி, அதற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம், வெற்றி. திருவாரூர்ல கலைஞர் பல்கலைக்கழகம் குடியரசுத் தலைவர் என்ன சொல்லுகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிரச்சாரத்தில் திமுக விமர்சனம் செய்து வருகிறார். அதாவது ஒரு எதிர்கட்சி சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எடப்பாடிக்கிட்டேருந்து அந்த சர்டிபிகேட்டை எதிர்பார்க்கவும் இல்லை. மக்கள் எங்களுக்கு சர்டிபிகேட் தரணும். அந்த மக்கள் எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், வளமாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம் என்று மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதிக்கு சர்டிபிகேட் தருகிறார்கள். அந்த சர்டிபிகேட் போதும். எடப்பாடி கிட்ட இருந்து எங்களுக்கு சர்டிபிகேட் வேண்டாம். கொலை வழக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சொல்லி எல்லா கட்சிகளுமே குற்றச்சாட்டுறாங்க சார். அது அங்கே நடந்த ஒரு பிரச்சனை, குடும்ப தகராறு பிரச்சனை, சொந்த பிரச்சனை. இதில் திடீரென்று நடந்த சம்பவங்கள், விசாரிக்க போன போது நடந்த சம்பவம், அது உடனடியாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும். இங்கே யாரையும் குற்றம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு அவன் மனதிலே என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்ரே கருவி யாரிடமும் கிடையாது. எனவே தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை உடனே கண்டுபிடித்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரே அரசு இந்தியாவிலேயே நாங்கள் தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு தான்.
எஸ்எஸ்ஐ கொலை வழக்கில் என்கவுண்டர் பண்ணப்பட்ட குற்றவாளி எப்படி பாக்குறீங்க? அவர் தப்பிச்சு ஓடினா என்கவுண்டர் பண்ண தானே வேணும். தப்பிச்சு ஓடுற போது சுட்டு பிடிக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருந்தால் அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் குற்றவாளி, குற்றம் செய்திருக்கிறார். எனவே காவல்துறையை கண்டவுடன் தப்பித்து ஓட முயற்சித்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது கட்டுமான பொருட்களோட விலை கடுமையாக உயர்ந்துருச்சு, வீடு இப்போ சாமானிய மக்கள் கனவுல தான் வீடு கட்ட முடியும்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு கனவு இல்லமாக அது இருக்கலாம். மக்கள் தங்களுடைய கனவு இல்லத்தை இன்றைக்கு நனவு இல்லமாக மாற்றுகின்ற வகையிலே தான் கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தை கொண்டு தந்திருக்கின்றோம். இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் அகில இந்திய அளவிலே குறிப்பிட்ட அளவிலே விலை உயராமல் சீராக கட்டுப்படுத்தப்பட்டு இங்கே பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி கிடைக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தொழில் வாய்ப்பு நிறைய உருவாக்கி வேலை வாய்ப்பு உருவாக்கி, ஆனா என்னென்ன தொழில் வந்திருக்கு அப்படிங்கறத வெள்ளரிக்கை விட முடியுமான்னு எல்முருகன் கேட்டிருக்காரு. அதாவது எல்முருகனுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் எத்தனை தொழில்கள் வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் முந்தா நாள் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியிலே 15,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான தொழிற்சாலையை ஒரு 15 மாதங்களிலே நிர்ணயித்து கட்டி முடித்திருக்கிற அரசு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். எனவே வேலை வாய்ப்பிலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அதிக அளவில் இன்றைக்கு பொறியியல் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்தான் வருகிறார்கள். அவர்களை அகாமடேட் செய்யக்கூடிய அளவுக்கு புதிய தொழிற்சாலைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தோட பெயரை அரசியல் கட்சிகள் யாருமே பயன்படுத்தக்கூடாது, அது எங்களுக்குரிய அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? நாங்கள் யாருடைய பெயரையும் பயன்படுத்தி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடையாது. எங்களுடைய தோழமை கட்சிகளை நாங்கள் என்றைக்கு அரவணைக்கின்றவர்கள், அவர்களை அரவணைத்து செல்வோம். யாரும் வேண்டான்னு சொன்னாங்கன்னு நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போவது கிடையாது. அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர் கலைஞர், எங்களுடைய தலைவர் தளபதி, இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இவர்களுடைய பெயரை சொல்லியே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றிக்கு கொண்டு செல்ல முடியும். அதற்கு உறுதுணையாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய பெயரை யார் யாரெல்லாம் எங்களோடு கூட்டணியில் இருக்கிறார்களோ, எங்களோடு ஒத்த கருத்தோடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் இணைத்து அவர்களுடைய புகழையும் பரப்புகின்ற பொறுப்பு எங்களுக்கு உண்டு. காவல்துறைக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை. காவல்துறை தனியாக போய் சில சமயங்களிலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து விடுகின்றன தவிர வேறு எங்கேயும் கிடையாது. இதை விட மோசமான சம்பவங்கள் எல்லாம் வட மாநிலங்களிலே வருகின்றன. அவை செய்திகளாக யாரும் படிப்பது கிடையாது. அந்த செய்திகளை எல்லாம் படித்தால் தெரியும், இந்தியாவிலேயே தொழில் துவங்கவும் வசிக்கவும் இருக்கவும் படிக்கவும் தகுந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து தொலைக்காட்சிகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆணவ படுகொலையை தடுக்க ஆணவ படுகொலையை தடுக்க இந்த அரசு தவறிச்சு. ஆணவ படுகொலைகள் என்ன எங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிறது கிடையாது. தெரிஞ்சா நிச்சயமா தடுத்துருவோம். அதே போல காவல் நிலையத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பாகத்தான் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதன் பிறகு நடக்கின்ற சம்பவங்களுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் யார் அதற்கு காரணமோ அவர்கள் அத்தனை பேரும் கூண்டோடு தண்டிக்கப்படுகிறார்கள். அதாவது நம்முடைய புதுக்கோட்டை இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமானவர்கள் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை நேரிலே சந்தித்து, அதே போல இளந்தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து கழகத்திலே தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்க நாங்கள் அத்தனை பேரும் கடமைப்பட்டோம். அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி சேரதுக்கு முன்னாடி அண்ணாமலை எடப்பாடியை கொலைகாரம் 3 கொலை செஞ்சவர்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆமா, இதுக்கு அவர் இன்ன வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. அதாவது எடப்பாடி தன் மீது வருகிற எந்த குற்றச்சாட்டுக்கும் மறுப்பு தெரிவிக்கின்ற பழக்கம் அவருக்கு கிடையாது. அவரை பற்றி யாரும் குற்றம் சொன்னாங்கன்னா அதை தொடர்ந்தெறிஞ்சிட்டு போயிடுவாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தன் மீது சுமத்தப்படுகிற குற்றங்களுக்கு மறுப்பு சொல்லுகிற பழக்கம் அவருக்கு கிடையாது. கொலை குற்றத்துக்கே மறுப்பு தெரிவிக்காதவர் சார் எடப்பாடி. அதுக்கு அதை பற்றி நம்ம நினைக்கிறோம். கொலை குற்றத்துக்கே அதாங்க, கொலை குற்றம் இல்லை. எந்த குற்றத்தை நீங்க போய் சொன்னீங்கனாலுமே அவர் மறுப்பு தெரிவிக்கின்ற பழக்கமே அவர் வச்சுக்கிறது கிடையாது. அது என்னன்னா
அப்படி என்று சொன்னால் அதற்கெல்லாம் மௌனம் சம்மதம் என்று அர்த்தம். இங்க வந்தப்ப நீ கேட்க வேண்டியதானே, இங்க வந்தப்ப கேட்க வேண்டியதானே எடப்பாடி உள்ளே விடனே என்னெல்லாம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. தீபாவளி பரிசாக அதாவது கடந்த காலத்தை ஒரு ஆட்சியில் இருந்த போது வழங்கின சேலையினுடைய லட்சணம் எல்லாருக்கும் தெரியும். தரமான சேலைகளை வழங்கி கொண்டிருக்கிற அரசு, தலைவர் தளபதியினுடைய அரசு. எடப்பாடி காலத்து சேலையையும் நாங்கள் கொடுத்திருக்கிற சேலையையும் ஒப்பிட்டு பாருங்கள், அப்பொழுது தெரியும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.